விசாகப்பட்டினத்துல இருக்கிற தமிழர் காலனி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். என் அம்மானா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி தான் அந்த காலனி, அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு பிடிக்கும். அந்த காலனி பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு. எதிர்பார்க்காம ஒரு சந்திப்புல தான் நான் அங்க என் தேவதையை பார்த்தேன், பைரவி. இதாண்டி நம்ம ஹாஸ்டல். ஓ, இவங்க தான் நம்ம ஹாஸ்டல் வார்டன் பைரவி. ஹலோ. சந்தியா, ஹாய். ரம்யா, இவங்க எல்லாரும் நம்ம ஹாய். ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹாய். ஹாய். பைரவி, அதான் நீ கேட்ட தமிழர் காலனி. எங்கடா அந்த நரசிம்ம? தெரியாது சார். அந்த நரசிம்மத்தோட இத்து போன ட்ரை சைக்கிளை வச்சு எங்க சிஐயோட 2வது பொண்டாட்டியோட 2 காலுக்கு நடுவுல சாரி சார் இடிச்சிட்டு அந்த பரதேசி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டா. எங்கடா? அம்மா சரளமா, சும்மா இரு. பிரச்சனை என்னன்னு முதல்ல சொல்லு. போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. நரசிம்மன் கிடைக்கலன்னா அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போடுன்னு சொல்றாங்க. அப்படி போட அருவாள. எங்கடா போன என் புள்ள? அவன் இப்ப எங்க இருப்பான்னு யாருக்கு தெரியும்? செல்லு எப்பவும் ஆஃப்ல தான் இருக்கு. நோ ரிப்ளை. ஓ, செல்லு நோ ரிப்ளையா? அப்படின்னா புள்ள தியானத்துல இருப்பானதான் அர்த்தம். அங்க பாரு, அவர்தான் நான் சொன்ன பாலையா. வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஜாக்கிரதை. மெதுவா மெதுவா. கடல் பக்கத்துல படகுல குப்புற அடிச்சு படுத்துட்டு இருந்தாரு. நீ தூங்கிட்டு இருக்கேடா செல்லம். கண்ணுல கார சட்னிய கொட்ட படுக்கலடா, தூங்கிட்டு இருக்கான்டா செல்லம். 1 நிமிட். என் அப்பா பண்ண தப்புக்காக எதுக்காக எங்க அம்மா கூட்டிட்டு போறீங்க? ஏய், இதாண்டி போலீஸ் ரூல். புருஷன் கிடைக்கலன்னா பொண்டாட்டி, பிள்ளைங்க கிடைக்கலன்னா அம்மாவை தூக்கிட்டு போவோம். எந்திரடா. எந்திரச்சுடாண்டா. என்ன பாலையா ஃபுல்லா ஏத்திட்டு கவுந்துட்ட போல இருக்கு. ஐயோ, ராத்திரி அடிச்சது ஏறவும் இல்ல, காலையில அடிச்சது இறங்கவும் இல்ல. தலை ரொம்ப வலிக்குதும்மா. கட்டு பாம், டிஸ்பிரின், அலசின். அதெல்லாம் உங்கள மாதிரியான சின்ன பசங்களுக்குடா. என் ரேஞ்சுக்கு தலைவலிக்குதுன்னா அதுக்கு மருந்து இதுதான். ஹேங் ஓவர் பெக். எதுக்குடா இப்படி பேந்த பேந்த பாத்துட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி என் பொண்ணையும் போலீஸ்காரங்க. பாலையா கிளம்பு. அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரேக்க போடு. எதுக்குமா ஒரு பிரேக்? கிளட்ச் அழுத்தி கீரை மாத்தி ஆக்சிலேட்டரை தூக்கி ஒரு பிரேக்க போடுற. ஓகே சார், அவன் பொண்டாடி சார். யோ, சீக்கிரம் வண்டியில ஏத்தியா. என்ன தைரியம் இருந்தா போலீஸ்கார மேல கைய வைப்பா. அவனை புடிங்க. வாவ். சீக்கிரம் போங்கயா. ஹாய், டோர் லாக். அப்பா நான் செத்த. அந்த போல போன தடிப்பைய சூப்பர் சிங்கரை விட சரியான சிங்கர்னு என்கிட்ட சொன்னதுனால என் மியூசிக் காலேஜ்ல அவனை சேர்த்துக்கலாங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து தொலைச்சேன். அவன் இடிச்சு என் தோலை உடைச்சிட்டான். பைரவி, பாலையா யாருன்னு போக போக தான் தெரியும். நில்லுங்க நில்லுங்க. பேக் பேக். யுவர் ஆனர், இந்த குற்றவாளி ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு தான் ட்ரை சைக்கிளால இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டிய ரெண்டாவது பொண்டாட்டிய. கரெக்ட் சார், கரெக்ட் சார். கம்முனுரியா. பட்ட பகல்ல தண்ணி அடிச்சிட்டு ட்ரை சைக்கிள்ல மோதுனது நீதானே? நான் சரக்கு அடிச்சிட்டு யாரை இடிச்சேன்னு சொல்லுங்க. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி சுமலதாவை தண்ணி அடிச்சிட்டு இடிச்சது நீதானே? நான் சரக்கு அடிக்கல. நோ என்ட்ரில வந்து தண்ணி அடிச்சிட்டு அவங்களை இடிச்சது நீதானே ஒத்துக்குறியா? குடிச்சேன். எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், சரக்கு அடிச்சு எனக்கு போதை ஏறல. யாருன்னு நினைச்ச என் புள்ளை அவன் சூர புலிடா. இப்படியே தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம செக்ஷன் போட்டு தண்டனையை கொடுங்க. ஓவரா பேசினா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? சார், என்ன தவறுக்கு என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியும். கொலை பண்ணா ஐபிசி 302, கொலைக்கு முயற்சி பண்ணா 306, ரேப் பண்ணா 376, சீட் பண்ணா 420, நம்மள மாதிரி சண்டை போட்டா நூயிசன்ஸ் 160A 294B
சரக்கு அடிச்சு உளறனா 41 ஜே. கோர்ட்ல சும்மா உளறனா கூட தண்டனை இருக்கு. இப்ப நம்ம கேஸ்ல எல்லா செக்ஷனும் சேர்த்து மொத்தமா கூட்டி பார்த்தா 30 நாள் ஜெயிலு, 3000 சொச்சம் ஃபைன். இதனால வரைக்கும் 2500 ரூபாய் தான். இப்போ சம்மர் சீசன்ல அத ரேட்ட ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. சார், அந்த புக் எல்லாம் பார்க்காதீங்க. அது பழைய புக். இப்போ புது ரேட் அதுல இருக்காது. இந்தியன் பீனல் கோட் உங்களுக்கு புக்ல இருந்தா எனக்கு நாக்குல இருக்கு. ஜஸ்டிஸ் சௌத்ரியா அங்க பாரு. செல்லம், இங்க வா. எஸ் ஜூனியர் டாக்டரை விட சீனியர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் தெரியும். தெரியும். அதே மாதிரி அந்த ஜூனியர் ஜட்ஜை விட இந்த சீனியர் கைதிக்கு எல்லா விஷயமும் தெரியும். சாட்சி ஆதாரங்களை பரிசீலித்து பார்க்கும்போது குற்றவாளிக்கு 2 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. 2 மாசம் போட்டானுங்க. கிளம்பு. பாலையா, தண்ணி அடிச்சிட்டு அவங்கள தெரியாம இடிச்சது நான் தான். ஒரு வாரத்துல என் பொண்ணோட கல்யாணம் வச்சிருக்கேன். அவ வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சதே நீதான்பா. நான் செஞ்ச தவறுக்காக நீ தண்டனை அனுபவிச்சு என் குடும்பத்தையே காப்பாத்திட்ட. தம்பி, நீ செஞ்ச உதவி இந்த ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். போதும் போதும், உங்களோட இந்த புகழ்ச்சி எல்லாம் எழுதுறதுக்கு என் நோட்ல இடம் இல்ல. அம்மா சொன்னாங்க, ஐயா செஞ்சுட்டாரு. ஓகே, வாங்கடா வாங்கடா. இப்ப புரிஞ்சுதா பாலையாவை பத்தி?